ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். பெண்கள் விஷயம் என்ன? தொடர்ச்சி. பொதுவான சமூகத்தில் இப்படி காரியங்கள் பிரிந்திருப்பதை முன்னிட்டே சம்ஸ்கார வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிற மாதிரித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் புருஷர்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வித்தியாசம் வைத்திருக்கிறது. ஒரு வீடு என்றிருந்தால் சமையல், வீட்டை சுத்தம் பண்ணுவது, குழந்தைகளை வளர்ப்பது என்று இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன. ஸ்வாபாவிகமான இயற்கையான குணங்களால் பெண்களே இவற்றுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களும் புருஷரின் அனுஷ்டானங்களில் இறங்கிவிட்டால் இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆவது? இவர்களுடைய சித்த சுத்திக்கு பதி சுசுருஷை, கிரகரக்ஷணை இதுகளே போதும் என்னும் போது புருஷனின் அனுஷ்டானங்களை இவர்களுக்கும் வைத்து வீட்டு காரியங்களை ஏன் கெடுக்க வேண்டும்? ஆகவே டிஸ்பாரிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வு, வித்தியாசப்படுத்துதல் என்று இந்த காலத்து சீர்திருத்தக்காரர்கள் வைகிறதெல்லாம் வாஸ்தவத்தில் ஒருத்தர் செய்கிறதையே இன்னொருத்தரும் அனாவசியமாக டூப்ளிகேட் பண்ணாமல் ஒழுங்காக வீட்டு காரியமும் நாட்டு காரியமும் நடக்கும்படி டிவிஷன் ஆஃப் லேபர், தொழிற்பங்கீடு பண்ணிக்கொண்டதுதான். எவரையும் மட்டம் தட்ட அல்ல. மந்திரங்களை ரட்சிக்க வேண்டிய சரீரங்களை அதற்குரிய யோக்கியதை பெறும்படியாக பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் பல இருக்கின்றன. இவற்றை இந்த மந்திர ரட்சணை என்ற காரியமில்லாத மற்ற ஷரீரிகளுக்கு எதற்கு வைக்க வேண்டும்? உடைந்து போகிற கிளாஸ் சாமான்களை பார்சலில் அனுப்ப வேண்டுமானால் அதற்கு சில விசேஷ பாதுகாப்பு பண்ணுகிறார்கள். கூட்ஸில் மண்ணெண்ணெய், பெட்ரோல் முதலியவற்றை அனுப்பும்போது அதற்கு தனி ஜாகிரதைகள் பண்ணுகிறார்கள். மற்ற சாமான்களுக்கு இப்படி பண்ணவில்லை என்பதால் அவற்றை மட்டம் தட்டுகிறார்கள் என்று ஆகுமா? இந்நாளில் ரேடியேஷனை, கதிரியக்கத்தை உத்தேசித்து ஸ்பேஸுக்கு, வான்வெளிக்கு போகிறவனை முன்னும் பின்னும் ஐசோலேட் செய்து பிரித்து வைத்து ரொம்பவும் ஜாகிரதை பண்ணவில்லையா? இதே மாதிரி இதை விடவும் மந்திரங்களுக்கு ரேடியேஷன் உண்டு என்று புரிந்து கொண்டால் பிராமணனை பிரித்து சம்ஸ்காரங்களை வைத்ததன் நியாயம் புரியும். லோகக்ஷேமார்த்தம் மந்திரத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு பிராமண புருஷ சரீரம் உருவாக வேண்டுமானால் அது கர்ப்பத்தில் வைக்கப்படுவதிலிருந்து சில பரிசுத்திகளை பண்ண வேண்டி இருக்கிறது. பும்சவனம், சீமந்தம் முதலியன இதற்குத்தான். பிறந்த பிறகும் இப்படியே அவரவரும் ரைட் ரைட், உரிமை உரிமை என்று பறக்காமல் நல்ல தியாக புத்தியோடு அடக்கத்தோடு லோகக்ஷேமத்துக்கான காரியங்களெல்லாம் வகையாக வகுத்து தரப்பட வேண்டும் என்பதையே கவனித்தால் சாஸ்திரங்கள் சில ஜாதியாருக்கோ ஸ்திரீகளுக்கோ பக்ஷபாதம் பண்ணவே இல்லை என்பது புரியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.